children, welcome back to our channel Rimika's Diary. நம்ம வந்து CBSE Max Grade 3 NCERT syllabus தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல சாப்டர் 1 எல்லா சம்ஸுமே சால்வ் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். CBSE Class 3 Max அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற நம்ம சில்ட்ரன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம சாப்டர் 2 தான் பார்க்க போகிறோம். சாப்டர் 2 டாய் ஜாய். ஸோ எல்லாருக்குமே டாய்ஸ் ரொம்ப பிடிக்கும், கரெக்டாக? ஸோ டாய்ஸ் வச்சு நீங்கள் விளையாடுறப்போ எப்படி இருப்பீங்க? ரொம்ப ஜாய்ஃபுல்லாக இருப்பீங்க. ஸோ இந்த சாப்டர் ஃபுல்லாகவே நமக்கு வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு ரொம்பவே வந்து ஜாய்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகேவா? இப்போ இதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் 3D ஷேப்ஸ் அப்படின்றது நீங்கள் லாஸ்ட் இயரே படிச்சிருப்பீங்க. 3D ஷேப்ஸ் என்னென்ன 3D ஷேப்ஸ் உங்களுக்கு தெரியும்? Cylinder, cube, cuboid, sphere, cone. ஸோ இந்த 3D ஷேப்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். இங்கே ஒரு ஸ்மால் பிக்சர் அட்டாச் பண்ணியிருக்கிறேன் பார்த்தீங்களா? இது எல்லாமே நமக்கு வந்து 3D ஷேப்ஸ் தான். ஓகேவா? ஓகே சில்ட்ரன், இப்போ நம்ம வந்து 3D ஷேப்ஸோட ஸ்பெசிமன் எல்லாமே நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இது வந்து cube, cuboid, cylinder, sphere, cone. கோன். ஓகே, இப்போ இது வந்து என்ன சொன்னாங்க? கியூபாய்ட் சொன்னாங்க. ஸோ கியூபாய்ட் அப்படின்னா நமக்கு அதுக்கு என்ன ஃபேஸ் இருக்கும்? ரெக்டாங்கிள் ஃபேஸ் இருக்கும். ஓகேவா? கியூபுக்கு என்ன ஃபேஸ் இருக்கும்? ஸ்கொயர். ஸ்கொயர் ஃபேஸ் இருக்கும். ஓகேவா? நீங்கள் அதை வச்சு இது ரெண்டையும் என்ன பண்ணிக்கலாம்? டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம சேனல்லே வந்து எப்படி இந்த மாதிரி கோன் மேக் பண்ணணும் அப்படின்றது ஆல்ரெடி வந்து வீடியோ போட்டிருக்கிறோம். ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். கமெண்ட் செக்ஷனில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். ஓகேவா? உங்களுக்கு ஸ்பெசிமென் காமிச்சாங்க இல்லையா? அதே மாதிரி இப்போ பிக்சர்ஸில் நான் வந்து காமிக்கிறேன் 3D ஷேப்ஸ் வந்து. இது வந்து கியூபுக்கு வந்து ஸ்கொயர் ஃபேஸ் இருக்கும். இது வந்து சிலிண்டர், இது வந்து கோன், ஸ்பியர், பிரமிட், கியூபாய்டுக்கு வந்து ரெக்டாங்கிள் ஃபேஸ் இருக்கும். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே, இப்போ நம்ம வந்து உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் உள்ள கண்டென்ட் லெசன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். Some children are making animal and bird faces on old boxes, cans and paper. ஸோ உங்களை மாதிரி சில்ட்ரன் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அனிமல் ஃபேஸஸ், பேர்ட் ஃபேஸஸ்லாம் வந்து மேக் பண்ணுறாங்க. எதில் மேக் பண்ணுறாங்க அப்படின்னா ஓல்டு பாக்ஸஸ், கேன்ஸ், பேப்பர்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? அதில் வந்து மேக் பண்ணுறாங்க. இப்போ பாருங்கள், இந்த கேர்ள் பாருங்கள், லுக் அட் மை பாட்டில். ஸோ அந்த பாட்டில் என்ன ஷேப்பில் இருக்குது? சிலிண்டர் ஷேப்பில் இருக்குது, கரெக்டா? ஸோ இதில் என்ன ஃபேஸ் மேட் பண்ணியிருக்காங்க? பப்பியோட ஃபேஸ் வந்து மேட் பண்ணியிருக்காங்க. ஐ மேட் அ பப்பி ஃபேஸ் ஆன் இட். இட் ஹேஸ் வைட் இயர்ஸ். ஸோ அதுக்கு என்ன டைப் ஆஃப் இயர்ஸ் இருக்கான்? வைட்னா என்னது? நல்லா ப்ராடாக இருக்கிறது. ஓகேவா? ஸோ வைட் இயர்ஸ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இந்த பாய் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். இந்த கேர்லி ஹேர் இருக்கு இல்லையா? இந்த பாய் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஐ மேட் அ கேட் ஃபேஸ் ஆன் த கியூபாய்ட். ஸோ அவங்க ஹேண்டில் இருக்கிற அந்த ஷேப் வந்து அந்த 3D ஷேப் என்னதான் இருக்கு? கியூபாய்டாக இருக்கு. பார்த்தீங்களா? ரெக்டாங்கிள் ஃபேஸ் இருக்கு. ஸோ கியூபாய்ட். இட் ஹேஸ் லாங் விஸ்கர்ஸ். அதுக்கு வந்து என்ன இருக்கான்? லாங் விஸ்கர்ஸ் இருக்கான். ஸோ இதுதான் விஸ்கர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாருங்க, இந்த பாய் பாருங்க, இவங்க கையில் என்ன ஷேப்பில் வச்சிருக்காங்க? என்ன 3D ஷேப் இருக்கு? கியூப் இருக்கு. அந்த கியூபோட ஃபேஸில் என்ன ஃபேஸ் இருக்குது? என்ன அனிமலோட ஃபேஸ் இருக்குது? பிக்கோட ஃபேஸ் இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஐ மேட் அ பிக் ஃபேஸ் ஆன் த பாக்ஸ் கியூப். இட் ஹேஸ் நேரோ ஐஸ். ஸோ பிக்குக்கு பார்த்தீங்கன்னா ஐஸ் வந்து ரொம்பவே சின்னதாக தான் இருக்கும். நேரோ அப்படின்னா ரொம்ப வந்து குறுகலான்னு சொல்லுவாங்க இல்லையா? நேரோ ரோட்ஸ்லாம் சொல்லுவாங்க. ரொம்ப ஒல்லியாக இருக்கிறது. ஓகேவா? குட்டியாக ஒல்லியாக இருக்கிறது. ஸோ அந்த பிக்குக்கு வந்து எப்படி இருக்கான்? நேரோ ஐஸ் இருக்கான். நெக்ஸ்ட் வந்து இந்த கேர்ள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். ஐ மேட் அ பேர்ட் ஃபேஸ். பேர்டோட ஃபேஸ் பண்ணியிருக்காங்க ஆன் த கோன் ஷேப்பில் பண்ணியிருக்காங்க. லுக் அட் இட்ஸ் பாயிண்டட் பீக். இதோட பீக் எப்படி இருக்கான்? பாயிண்டடாக இருக்கான். ஓகேவா? இப்போ நமக்கு வந்து நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா லெட் அஸ் டூ. நீங்கள் தான் அது செய்ய போகிறீங்க. என்ன செய்யணும் அப்படின்னா யூஸ் ஓல்டு பாக்ஸஸ். உங்கள் வீட்டில் ஓல்டு பாக்ஸஸ்லாம் வச்சுருப்பீங்க. க்யூப் ஷேப்பில் இருக்கும், கியூபாய்ட் ஷேப்பில் இருக்கும், இல்லைனா ஓல்டு பாட்டில்ஸ் இருக்கும். பாட்டில்ஸ் எல்லாமே சிலிண்டர் ஷேப்பில் இருக்கும். இந்த கிராஃப்ட் ஒர்க் செய்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள்
ஓல்டு திங்ஸே யூஸ் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், அதோட ஃபேஸில் வந்து ட்ரா பண்ணணும். அதோட ஃபேஸில் வந்து ஏதாவது இந்த மாதிரி பேர்ட்ஸ் ஃபேஸஸோ இல்லை அனிமல் ஃபேஸஸோ நீங்கள் வந்து அதோட ஃபேஸில் ட்ரா பண்ணணும். ஓகேவா, 3D ஷேப்ஸில். ஸோ உங்களை மாதிரி ஒரு கிட் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி அவங்களே பாக்ஸ் மேட் பண்ணியிருக்காங்க. க்யூப் ஷேப்பில் பாக்ஸ் மேட் பண்ணிவிட்டு ஓல்டு பாக்ஸ்லாம் யூஸ் பண்ணாமல் A4 ஷீட்லேயே வந்து க்யூப் ஷேப்பில் பாக்ஸ் மேக் பண்ணி அதில் வந்து கேட்டோட ஃபேஸ் வந்து ட்ரா பண்ணி அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணுவாங்க. ஸோ நான் வந்து க்யூப் ஷேப்பில் ஒரு பாக்ஸ் உருவாக்கிக்கிட்டேன். அதுக்கு மேலே வந்து ஒரு கேட் ஃபேஸ் வந்து மேலே ஒட்டியிருக்கேன். ஸோ அவங்க கேட்க்கு எப்படி இருக்குது பாருங்கள், விஸ்கர்ஸ் எப்படி இருக்குது, ஷார்ட்டாக பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க, சம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, நம்ம இப்போ ஆன்சர் பண்ணலாம். வாட் டிட் யூ ட்ரா ஆன் தேர் ஃபேஸஸ்? நீங்கள் இப்போ ப்ரீவியஸாக வந்து ஓல்டு பாக்ஸோ இல்லை ஓல்டு பாட்டில்ஸ் யூஸ் பண்ணி கிராஃப்ட் ஒர்க் பண்ணியிருப்பீங்கல்ல, அதோட ஃபேஸில் நீங்கள் என்ன ட்ரா பண்ணீங்க? அதோட ஃபேஸில் நீங்கள் எந்த அனிமல் ட்ரா பண்ணீங்க? கேட் ட்ரா பண்ணீங்க. ஸோ கேட்டில் என்னென்னலாம் ட்ரா பண்ணியிருப்பீங்க? ஐஸ், கேட்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் கேட்ஸ், ஐஸ், nose, ears, whiskers. அப்புறம் மவுத் ட்ரா பண்ணீங்கல்ல, கரெக்டாக. அவங்க வந்து என்னென்ன ட்ரா பண்ணியிருக்காங்க? கேட்டோட இயர்ஸ் ட்ரா பண்ணியிருக்காங்க, ஐஸ் ட்ரா பண்ணியிருக்காங்க, நோஸ் ட்ரா பண்ணியிருக்காங்க, மவுத் ட்ரா பண்ணியிருக்காங்க, விஸ்கர்ஸ் ட்ரா பண்ணியிருக்காங்க. நீங்கள் அந்த மாதிரி என்ன ட்ரா பண்ணீங்க? அனிமல்னா அனிமல், பேர்ட்னா பேர்டு, அந்த மாதிரி எதை ட்ரா பண்ணீங்களோ அதோட நேம் இங்கே மென்ஷன் பண்ணிவிட்டு அப்பாஸ்ட்ரஃபி எஸ் போட்டுக்கோங்க. கேட்ஸ், டாக்ஸ் அந்த மாதிரி. அப்போது கேட்டோட ஐஸ், கேட்டோட நோஸ், கேட்டோட இயர்ஸ், கேட்டோட விஸ்கர்ஸ், கேட்டோட மவுத். ஓகேவா, இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர். செகண்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ இவங்க தான் ஜெயா. ஜெயா இஸ் பில்டிங் எ ராக்கெட் வித் ஹர் ஷேப்ஸ். ஸோ அவங்கக்கிட்ட சம் ஷேப்ஸ் வச்சுருக்காங்க, அதை வச்சு ராக்கெட் வந்து பில்ட் பண்ணுறாங்க. வாட் ஷேப்ஸ் ஹேஸ் ஷீ யூஸ்ட்? என்னென்ன ஷேப்ஸ்லாம் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம இப்போ எழுத போகிறோம். ஓகேவா, இதுதான் செகண்ட் கொஸ்டின். ஸோ என்னென்ன ஷேப் யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு டாப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். கோன். ஸோ இது வந்து கோன், கரெக்டாக பிங்க் கலரில் இருக்குல்ல, அது கோன். ஸோ CONE, கோன். உங்களுக்கு இது ஸ்பெல்லிங் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும், அப்போ தான் ஈஸியாக எழுத முடியும். நெக்ஸ்ட் இது என்ன ஷேப்? கியூப். பர்பிள் கலரில் இருக்கு இல்லையா, அது வந்து கியூப். நெக்ஸ்ட் இது என்ன ஷேப்? அதுவும் கியூப் தான், கொஞ்சம் பிக்காக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இங்கே கியூப்ஸ்னு போட்டுக்கலாம், கியூப்ஸ்னு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன ஷேப் இருக்குது? இந்த ஆரஞ்சு கலரில் இருக்குல்ல, சிலிண்டர். ஸோ சிலிண்டர். நெக்ஸ்ட் என்ன ஷேப் இருக்கு? இது எல்லாமே கியூபாய்டு தான். இந்த ரெட் கலர், ப்ளூ கலர், க்ரீன் கலர், எல்லோ கலர், இந்த 4 3D ஷேப்ஸ்மே கியூபாய்டு தான். அப்போ நீங்கள் வந்து கியூபாய்ட்ஸ் அப்படின்னு ப்ளூரல் ஃபார்மில் போட்டுக்கோங்க. ஸோ இது ஸ்பெல்லிங் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். கோன்னா CONE, கோன். CUBS, கியூப்ஸ். CYLINDE or cylinder. CUBOIDS, cuboids அப்படின்னு ஸ்பெல்லிங் வந்து மெமரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். How many of each? ஸோ என்னென்ன ஷேப்ஸ்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன கேட்குறாங்க? ஒவ்வொரு ஷேப்பும் எவ்வளோ இருக்குது, எத்தனை இருக்குதுன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம க்யூபை கவுண்ட் பண்ணுவோம். க்யூப் எத்தனை இருக்குது கவுண்ட் பண்ணுங்கள். 1 2. ஸோ அப்போ நம்ம இங்கே வந்து 2 அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா, இதுக்கு ஆன்சர் வந்து 2. ஸோ இந்த இடத்துல எழுதுறேன் நான் கியூப். ஓகேவா, நெக்ஸ்ட்டு கியூபாய்ட். கியூபாய்டு எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணுவோம். ஸோ ரெக்டாங்கிள் ஃபேஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்கேன் கியூபாய்ட்னா. ஸோ 1 2 3 4. 4 கியூபாய்ட்ஸ் இருக்குது. அப்போ 4. நெக்ஸ்ட் வந்து கோன். கோன் எத்தனை இருக்குது? கோன் ஹவு மெனி? ஒன்லி 1. இப்போ 1 போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சிலிண்டர். சிலிண்டர் எத்தனை இருக்குது? ஹவு மெனி? 1. ஒன்லி 1. இப்போ 1 போட்டுக்கோங்க. ஸோ இதுதான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? வாட் ஷேப் இஸ் பிட்வீன்? பிட்வீன்னா என்னது? மிடில் இருக்கிறது. த ரெட் கியூபாய்ட் அண்ட் எல்லோ கியூபாய்ட். ரெட் கியூபாய்டும் எல்லோ கியூபாய்டும் எங்கே இருக்குது?
ரெட் கியூபாய்டு இங்கே இருக்குது. எல்லோ கியூபாய்டு இங்கே. ஒரு ரெட் கியூபாய்டு இங்கே இருக்குது, எல்லோ கியூபாய்டு இங்கே இருக்குது. இது ரெண்டுக்கும் மிடில் பிட்வீனில் என்ன இருக்குது? சிலிண்டர். சிலிண்டர் இருக்குது. கரெக்டாக? ஸோ அதுதான் நம்ம இப்போ எழுத போகிறோம். சிலிண்டர் அப்படின்னு நீங்கள் எழுதிக்கலாம், இல்லை ஆரஞ்சு சிலிண்டர்னு எழுதிக்கலாம். பட் ஒரே ஒரு சிலிண்டர் இருக்கிறதுனால நீங்கள் சிலிண்டர் போட்டிங்கனாலே இந்த சிலிண்டரை தான் மென்ஷன் பண்ணுவோம். ஸோ அப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து சிலிண்டர். நான் இங்கே எழுதிடுறேன் ஒன் வேர்டில் இருக்கிறனால. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், வாட் ஷேப் இஸ் ஆன் த டாப் ஆஃப் த ஆரஞ்ச் சிலிண்டர்? ஆரஞ்ச் சிலிண்டருக்கு மேலே என்ன ஷேப் இருக்குது? கியூப். கியூப் இருக்குது. கரெக்டாக இந்த கியூப் இருக்குது. ஸோ இந்த கியூப் வந்து நீங்கள் கலர் மென்ஷன் பண்ணிடுங்க, ஏன்னா அதுக்கு மேலே பர்பிள் கியூப் வேறு இருக்குது. அதனால் ப்ளூ கியூப் அப்படின்னு கூட நம்ம எழுதிக்கலாம். ப்ளூ கியூப். ஓகேவா? ஜஸ்ட்டு நம்ம வந்து இந்த சிலிண்டருக்கு மேலே என்ன ஷேப் இருக்குன்னு பார்க்கணும், அதுக்கு மேலே பார்க்கக்கூடாது. இதுக்கு மேலே ஜஸ்ட் அபோவில் என்ன இருக்குன்னு பார்க்கணும். அப்போ நம்ம வந்து ப்ளூ கியூப் அப்படின்னு எழுதியாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க, வாட் ஷேப் இஸ் அண்டர் த பிங்க் கோன்? பிங்க் கோனுக்கு அடியில் என்ன இருக்குது? அண்டர்னா கீழே, அடியில் என்ன இருக்குது? பர்பிள் கியூப் இருக்குது. கரெக்டாக? பர்பிள் கியூப் அப்படின்னு கலர் மென்ஷன் பண்ணிடுங்க. பர்பிள், PURPLE, பர்பிள், CUBE, கியூப், பர்பிள் கியூப். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு இங்கே ஆன்சர் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன், செகண்ட் கொஸ்டினுக்கு இங்கே இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து தேர்டுக்கு நம்ம இங்கேயே ஃபில் பண்ணியாச்சு. ஃபோர்த்துக்கு சிலிண்டர் ஆன்சர், ஃபிஃப்த்துக்கு வந்து ப்ளூ கியூப், சிக்ஸ்த்துக்கு வந்து பர்பிள் கியூப். இப்போ ஒரு கியூப் இருக்குது அப்படின்னா கியூபோட ஃபேஸ் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கேன்? ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ஃப்ளாட் போர்ஷனை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? ஃபேஸ்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த கியூப் இருக்குது, இந்த கியூபோட ஃபேஸ் என்னது? இந்த ஃப்ளாட் சர்ஃபேஸ் தான் இதோட ஃபேஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து எட்ஜஸ் பார்க்க போகிறோம். எட்ஜஸ் வந்து என்னென்னா, இது எல்லாத்தையுமே நீங்கள் ட்ரேஸ் பண்ணி பாருங்கள். இது எல்லாமே வந்து நமக்கு எட்ஜஸ் தான். ஸோ இது ஒரு எட்ஜு தான், இது ஒரு எட்ஜு தான், இது ஒரு எட்ஜு தான், இது ஒரு எட்ஜு தான். ஸோ டாப் ஃபேஸில் 4 எட்ஜஸ் இருக்கும். அதே மாதிரி பாட்டமில் இங்கே வந்து ஹிடன் ஆகிருக்கு. ஆக்சுவலாக இங்கே ஒரு எட்ஜ் இருக்கும், இங்கே ஒரு எட்ஜ் இருக்கும், அப்புறம் இது ஒரு எட்ஜு, இது ஒரு எட்ஜு. ஸோ கீழே 4 எட்ஜு இருக்கும், மேலே 4 எட்ஜஸ் இருக்கும். கீழே 4 எட்ஜஸ், மேலே 4 எட்ஜஸ். அப்புறம் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு எட்ஜு, அப்புறம் இங்கே ஒரு ஹிடன் எட்ஜ் இருக்கும், அப்புறம் இங்கே ஒரு எட்ஜு, இங்கே ஒரு எட்ஜு. 4 எட்ஜஸ் இருக்கும். ஸோ டோட்டலாக வந்து எத்தனை எட்ஜஸ் இருக்கும்? 4 + 4 + 4 12 எட்ஜஸ் இருக்கும். வெரி குட். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இப்போ நம்ம இந்த கியூப்ல பார்ப்போம். ஸோ டாப்பில் வந்து 4 எட்ஜஸ் இருக்கும் ஃபர்ஸ்ட். 1 2 3 4. அதே மாதிரி பாட்டமில் இருக்கும் 1 2 3 4. அப்புறம் சைடில் எட்ஜஸ் 1 2 3 4. இப்போ டோட்டலாக 12 எட்ஜஸ். கார்னர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்டடாக இருக்குது பாருங்க, 1 2 3 4. அதே மாதிரி பாட்டமில் 1 2 3 4. ஓகேவா? ஸோ டோட்டலாக 8 கார்னர்ஸ் வரும். ஸோ 1 2 3 4 5 6 7 8. ஸோ ஒரு கியூபுக்கு வந்து எட்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12 எட்ஜஸ் வரும். ஃபேஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6 ஃபேஸஸ் வரும். ஃபேஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், 1 டாப்பில் ஒரு ஃபேஸ் 1, அதே மாதிரி பாட்டமில் ஒரு ஃபேஸ் 2, சைடில் 3, நெக்ஸ்ட் இந்த சைடில் 4, அப்புறம் ஃப்ரண்ட் அண்ட் பேக். ஓகேவா? ஃபஸ்ட்டு டாப் அண்ட் பாட்டம், நெக்ஸ்ட்டு ரைட் அண்ட் லெஃப்ட், நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக். ஸோ டோட்டலாக 6 ஃபேஸஸ் வரும். கார்னர்ஸ் வந்து எத்தனை இருந்துச்சு? கவுண்ட் பண்ணோம்ல, பாயிண்டடாக இருக்கிறதெல்லாம். கார்னர்ஸ் எத்தனை இருந்தது? 8 கார்னர்ஸ். இது எல்லாமே நம்ம லாஸ்ட் இயரில் படித்தது தான், திருப்பி நீங்கள் ரிவைஸ் பண்ணணும். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே. ஸோ இந்த ஆக்டிவிட்டி தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். கலெக்ட் ஆப்ஜெக்ட்ஸ் டு மேக் அ ஹவுஸ். ஓகேவா? உங்கள் வீட்டில் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸை கலெக்ட் பண்ணிக்கோங்க. பில்டிங் பிளாக்ஸ், அந்த மாதிரி வுடன் பிளாக்ஸ் இல்லை பிளாஸ்டிக் பிளாக்ஸ் எதுனாலும் நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். எல்லாமே 3D ஷேப்ஸில் தான் இருக்கும். நேம் த ஷேப்ஸ் அண்ட் டாக் அபவுட் தேர் ஃபேஸஸ் அண்ட் எட்ஜஸ். நீங்கள் என்னென்ன ஷேப்ஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ அதை நேமிங் பண்ணுங்கள். அதோட ஃபேஸஸ் அண்ட் எட்ஜஸை பற்றி டாக் பண்ணுங்கள். உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட டாக் பண்ணுங்கள். விச் ஆர் ஸ்ட்ரைட் அண்ட் விச் ஆர் கர்வ்டு. எதெல்லாம் ஸ்ட்ரைட்டாக இருக்குது, எதெல்லாம் கர்வ்டாக இருக்குன்னு பாயிண்ட் அவுட் பண்ணுங்கள். ஆல்சோ டிஸ்கிரைப் ஹவு த ஷேப்ஸ் ஹேவ் பீன் அரேஞ்ச்டு. எப்படிலாம் நீங்கள் அதை வந்து அரேஞ்ச் பண்ணீங்க
அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஓகேவா? ஒரு ஹவுஸ், ஒரு டாய் ஹவுஸ் பில்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை எப்படி, எந்த அரேஞ்ச்மெண்ட்டில் நீங்கள் வந்து பில்ட் பண்ணுறீங்க அப்படின்றத நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். வாட் பார்ட் ஆஃப் த ஷேப்ஸ் கேன் யூ see ஃப்ரம் அ டிஸ்டன்ஸ்? நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிற அந்த ஹவுஸை சம் பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்லேருந்து தள்ளி போய் நின்று பாருங்கள். தள்ளி போய் நின்று பார்க்குறப்போ அந்த ஷேப்போட என்ன பார்ட் தெரியுது? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சிலிண்டரை வந்து இந்த மாதிரி நீங்கள் ஹவுஸில் வந்து பிளேஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த சிலிண்டரை தள்ளி போய் நின்று பார்க்குறப்போ நமக்கு என்ன தெரியும்? சர்க்கிள் தான் தெரியும். இந்த மாதிரி ஸ்லீப்பிங் பொசிஷனில் வச்சு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கீங்கன்னா தள்ளி போய் நின்று பார்க்குறப்ப என்ன தெரியும்? இந்த சர்க்குலர் ஃபேஸ் தான் தெரியும். கரெக்டாக? இப்போ வந்து இந்த கியூபாய்டு இருக்குது. கியூபாய்டை வந்து இப்படி ஸ்டாண்டிங் பொசிஷனில் வச்சுருக்கீங்கன்னு வச்சுருக்கோங்க உங்களோட ஹவுஸில். அப்போ தள்ளி போய் நின்று பார்க்குறப்ப என்ன தெரியும்? இந்த ரெக்டாங்கிள் ஷேப் தான் தெரியும். கியூப் வச்சிங்கன்னா ஸ்கொயர் ஃபேஸ் தெரியும். இதே இது கோன் வைக்கிறப்ப என்ன தெரியும்? ட்ரையாங்கிள் ஃபேஸ் தெரியும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே ஓகே சில்ட்ரன், அவங்க வந்து பாருங்கள் ஹவுஸ் வந்து பில்ட் பண்ணியிருக்கிறாங்க அவங்கக்கிட்ட இருக்கிற பிளாக்ஸ் வச்சு. ஸோ டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மேக் பண்ண கோன் வச்சுருக்குறாங்க. அதுக்கப்புறம் 2 சிலிண்டர்ஸ் வச்சுருக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கியூபாய்ட்ஸ் வச்சு தான் பில்ட் பண்ணியிருக்கிறாங்க. கீழே வால்ஸ் எல்லாமே கியூபாய்டு வச்சு தான் பில்ட் பண்ணியிருக்கிறாங்க. சைட்லேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கியூபாய்ட்ஸ் தான் இருக்குது. பிக் கியூபாய்ட்ஸ், ஸ்மால் கியூபாய்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த சைடு மாதிரியே தான் அந்த சைடு அவங்க ரிப்பீட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் ஃப்ரண்ட் வியூ. இந்த ஹவுஸோட ஃப்ரண்ட் வியூ வந்து இதுதான். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கிறாங்க? கலெக்ட் ஆப்ஜெக்ட்ஸ் டு மேக் அ ஹவுஸ். ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து வீட்டில் எல்லாத்தையுமே பில்டிங் பிளாக்ஸ் இருக்கும், அதை கலெக்ட் பண்ணிக்கோங்க. நேம் த ஷேப்ஸ் அண்ட் டாக் அபவுட் தேர் ஃபேஸஸ் அண்ட் எட்ஜஸ். ஸோ அதில் இருக்கிற நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் இல்லையா 3D ஷேப்ஸ், அதோட ஃபேஸஸ் எட்ஜஸ் பற்றி டாக் பண்ண சொல்கிறாங்க. உங்களை மாதிரி ஒரு கிட் வந்து யூஸ் பண்ணியிருக்கிற 3D ஷேப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன? கோன், சிலிண்டர்ஸ், கியூபாய்ட், அப்புறம் அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அந்த மேலே பார்த்தீங்கன்னா அந்த கியூபாய்டே தான் வந்து கொஞ்சம் கர்வ் பார்ட்டாக கட் பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ரண்ட்லேயும் அதே மாதிரி தான். கரெக்டாக? இந்த ஸ்மால் கியூபாய்டு இருக்குல்ல, அங்கேயும் கட் பண்ணியிருக்கிறாங்க. பட் அது கியூபாய்டு தான், அதில் நமக்கு தேவையான ஷேப் வந்து கட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா? இப்போ வந்து நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கிறாங்க? விச் ஆர் ஸ்ட்ரைட் அண்ட் விச் ஆர் கர்வ்டு. இதில் எந்தெந்த 3D ஷேப்ஸ்லாம் ஸ்ட்ரைட்டாக இருக்குது, எந்தெந்த 3D ஷேப்ஸ்லாம் கர்வ்டாக இருக்குது? கியூபாய்ட் ஸ்ட்ரைட்டாக இருக்குது. கர்வ்டாக இருக்கிறதுக்கு வந்து சிலிண்டரும் கோனும். சிலிண்டரும் கோனும் கர்வ்டாக இருக்குது. ஓகே, இதுதான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து ஆல்சோ டிஸ்கிரைப் ஹவு த ஷேப்ஸ் ஹாவ் பீன் அரேஞ்ச்ட். இந்த ஷேப்ஸ்லாம் எப்படி அரேஞ்ச் பண்ணீங்க? ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், கீழே ஃப்ரண்ட் வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கியூபாய்ட்ஸ் வச்சுருக்குறாங்க. கரெக்டாக? 2 கியூபாய்ட்ஸ் வந்து ஸ்டாண்டிங் பொசிஷனில் வச்சுருக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே கீழே இருக்கிற, ஸோ கீழே 2 கியூபாய்ட்ஸ் வந்து ஸ்டாண்டிங் பொசிஷனில் வச்சுருக்காங்க இல்லையா, அதை பேலன்ஸ்க்கு வச்சுட்டு மேலே வந்து ஒரு கியூபாய்ட் வந்து ஸ்லீப்பிங் பொசிஷனில் வச்சுருக்குறாங்க. அதுக்கு மேலே 2 சிலிண்டர்ஸ் வச்சுருக்குறாங்க. அதுக்கு மேலே கோன் வச்சுருக்குறாங்க. கரெக்டாக? ஓகே. ஸோ இந்த ஹவுஸோட வந்து பேக் சைட் வியூவில் ஃபுல்லாகவே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். பேக் சைட் வியூவில் ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாகவே அவங்க வந்து கியூபாய்ட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. கரெக்டாக? டிஃப்ரெண்ட் சைஸஸ் ஆஃப் கியூபாய்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா, வாட் பார்ட் ஆஃப் த ஷேப்ஸ் கேன் யூ see ஃப்ரம் அ டிஸ்டன்ஸ். இதே ஹவுஸை வந்து நீங்கள் சம் டிஸ்டன்ஸ் தள்ளி நின்று பார்க்குறப்போ வாட் பார்ட் ஆஃப் த ஷேப்ஸ் கேன் யூ see அப்படின்னு கேட்குறாங்க. எந்த பார்ட் தெரியும் டிஸ்டன்ஸ்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா? ஃப்ரண்ட் பார்ட் தானே தெரியும். கரெக்டாக? இப்போது கியூபாய்ட் பார்க்குறப்ப நமக்கு என்ன தெரியும்? அந்த ரெக்டாங்கிள் தெரியும். கோன் பார்க்குறப்போ ட்ரையாங்கிள் தெரியும். நெக்ஸ்ட் வந்து அந்த சிலிண்டர் பார்க்குறப்போ என்ன தெரியுது? சர்க்கிள். 2 சர்க்கிள்ஸ் தெரியுது. மேலே 2 சிலிண்டர்ஸ் வச்சுருக்காங்க, 2 சர்க்கிள்ஸ் தெரியுது. ஸோ அதுதான் கேட்குறாங்க, வாட் பார்ட் ஆஃப் த ஷேப்ஸ் கேன் யூ see ஃப்ரம் அ டிஸ்டன்ஸ். ஓகேவா? இப்போது நம்ம இன்பிட்வீனில் ஒரு கொஸ்டின் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணல. என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, நேம் த ஷேப்ஸ் அண்ட் டாக் அபவுட் தேர் ஃபேஸஸ் அண்ட் எட்ஜஸ் கேட்டிருந்தாங்க. இப்போ கோனுக்கு ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கிறோம். கோனில் எத்தனை ஃபேஸஸ் இருக்கும், எத்தனை எட்ஜஸ் இருக்கும்?
கோனில் வந்து ஒன்லி ஒன் எட்ஜ் இருக்கும், 2 ஃபேஸஸ் இருக்கும். 2 faces. கரெக்டா? ஸோ இப்போ கோன் பார்த்தீங்கன்னா கோனில் வந்து கீழே வந்து ஃப்ளாட் ஃபேஸ் இருக்கும். கீழ flat face, bottomல flat face, இங்க வந்து மேல வந்து curved face. ஸோ கோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாட்டமில் வந்து ஃப்ளாட் ஃபேஸ் இருக்கும், இது வந்து கர்வ்டு ஃபேஸ் இருக்கும். ஸோ 2 ஃபேஸஸ் எதுக்கு? கோனுக்கு. நெக்ஸ்ட் வந்து எட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எட்ஜ் தான், இது மட்டும் தான் எட்ஜ். கோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது மட்டும் தான் எட்ஜ். ஸோ ஒன்லி ஒன் எட்ஜ் தான் கோனுக்கு வரும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து சிலிண்டர் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து சிலிண்டர் பார்க்கலாம். சிலிண்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபேஸஸ் கவுண்ட் பண்ணுவோம். ஃப்ளாட் ஃபேஸ் பாருங்க, 1 2, அப்புறம் கர்வ்டு ஃபேஸ் ஒன்று இருக்கும். ஸோ டோட்டலாக 3 ஃபேஸஸ் வந்து சிலிண்டருக்கு வரும். எட்ஜஸ் வந்து பார்த்தோம்னா 2 எட்ஜஸ் தான். ஸோ இது ஒரு எட்ஜ், டாப்பில் ஒரு எட்ஜ் இருக்கும், பாட்டமில் ஒரு எட்ஜ் இருக்கும். ஸோ இந்த 2 எட்ஜஸ் தான் சிலிண்டருக்கு. நெக்ஸ்ட் வேறு என்ன ஷேப் யூஸ் பண்ணியிருந்தாங்க? கியூபாய்டு யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ கியூபாய்டுக்கும் கியூபுக்கும் சேம் தான். நெக்ஸ்ட் வந்து என்ன ஷேப் யூஸ் பண்ணியிருந்தாங்க? கியூபாய்டு யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ கியூபுக்கும் கியூபாய்டுக்கும் சேம் நம்பர் ஆஃப் எட்ஜஸ், ஃபேஸஸ் அண்ட் கார்னர்ஸ். கரெக்டு தானே? ஸோ இதில் வந்து நமக்கு எத்தனை ஃபேஸஸ் வரும்? 6 ஃபேஸஸ் வரும். கரெக்டா? ஸோ டாப் அண்ட் பாட்டம் 2 ஃபேஸஸ், ரைட் அண்ட் லெஃப்ட் 2 ஃபேஸஸ், ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 ஃபேஸஸ். ஸோ 2 + 2 + 2 6 ஃபேஸஸ் வரும். நெக்ஸ்ட் வந்து என்ன கேட்டிருந்தாங்க? எட்ஜஸ் கேட்டிருந்தாங்க. எட்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா டாப் எட்ஜஸ் ஃபர்ஸ்ட் கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4. அதே மாதிரி கீழே 4 இருக்கும். 1 2 3 4. 4 + 4 8. அதுக்கப்புறம் இந்த ஸ்டாண்டிங் பார்ட் பாருங்க, 1 2 3 4. ஸோ டோட்டலாக 12 எட்ஜஸ் வரும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ நீங்கள் அதே மாதிரி உங்ககிட்ட இருக்கிற பில்டிங் பிளாக்ஸ்லாம் இருக்குல்ல, அதை வச்சு நீங்கள் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிவிட்டு அதோட ஷேப்ஸ் எல்லாமே வந்து பாருங்கள். எத்தனை கார்னர்ஸ் இருக்குது, எத்தனை எட்ஜஸ் இருக்குது, எல்லாமே கவுண்ட் பண்ணி பாருங்கள். ஓகேவா? அதுக்கு தான் இந்த ஆக்டிவிட்டி. நெக்ஸ்ட் சம் பாருங்க. தேவிகா went to a shop and bought a toy engine. ஸோ தேவிகா அப்படின்னு ஒரு கேர்ள் வந்து ஷாப்க்கு போகிறாங்க, ஒரு டாய் இன்ஜின் வந்து வாங்குறாங்க. ஹியர் இஸ் தேவிகாஸ் டாய் இன்ஜின். இட் ஹாஸ் மெனி பார்ட்ஸ். இதில் நிறையா பார்ட்ஸ் இருக்குது. கவுண்ட் அண்ட் ஃபில். ஓகேவா? ஸோ இதில் பாருங்க, ஃபர்ஸ்ட் ரெட் சிலிண்டர்ஸ் கேட்டிருக்காங்க. ரெட் சிலிண்டர் ஹவு மெனி? 1. ஒன்லி 1. அப்போ அந்த டேஷில் நம்ம 1 அப்படின்னு எழுதிக்கலாம். எல்லோ கோன்ஸ் எத்தனை இருக்கு? 1 2. அப்போ இந்த டேஷ்ல 2 எழுதிக்கலாம். கிரே கியூபாய்ட் ஹவு மெனி? 1. ஸோ ஒன்லி 1. இப்போ 1 அப்படின்னு எழுதிக்கலாம். ப்ளூ கியூப் எத்தனை இருக்கு? 1. ஒன்லி 1. இப்போ 1 எழுதிக்கலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ரொம்பவே ஈஸி தான். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. லெட் அஸ் டிஸ்கஸ். ஹியர் ஆர் சம் மோர் டாய்ஸ். இதே மாதிரி நிறையா டாய்ஸ் இருக்கு. ஃப்ரம் த டாய் ஷாப். தே ஆர் மேட் அப் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ். ஓகேவா? டிஃப்ரெண்ட் ஷேப்ஸால் அது மேட் ஆயிருக்கு. வாட் ஷேப்ஸ் ஆர் யூஸ்ட் இன் தீஸ் டாய்ஸ்? ஸோ இந்த டாய்ஸ்லாம் என்னென்ன ஷேப்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத இந்த டேஷில் நீங்கள் எழுதணும். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, இது ஒரு அனிமல் மாதிரி இருக்கு. என்ன அனிமல்? டாக். ஸோ இதில் என்னென்ன ஷேப்ஸ் இருக்கு பாருங்க. கோன், அப்புறம் சிலிண்டர். ஸோ ஒரு டேஷில் நம்ம CONE கோன் அப்படின்னு எழுதிடலாம். செகண்ட் டேஷில் வந்து சிலிண்டர். CYLINDER. வெரி குட், சிலிண்டர். ஓகேவா? நெக்ஸ்ட் இது என்னது? லாலிபாப். லாலிபாப் ஷேப்பில் இருக்கிறது ஒரு டாய் தான். ஓகேவா? ஸோ இதில் என்னென்ன ஷேப் இருக்கு? ஸ்பியர். ஸ்பியர் இருக்கு. சிலிண்டர். HERE ஸ்பியர். கீழே இருக்கிற பார்ட் வந்து சிலிண்டர். CYLINDER சிலிண்டர். இது என்னது? கேட். கேட்ல என்னென்ன ஷேப்ஸ் இருக்கு? அதோட இயர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. கோன். அதோட ஃபேஸ் வந்து ஸ்பியர். SPHERE ஸ்பியர். நெக்ஸ்ட் அதோட பாடி பார்ட் வந்து சிலிண்டர் ஷேப்ல இருக்கு. CYLINDER சிலிண்டர். ஓகேவா? இதுல என்னென்ன ஷேப்ஸ் இருக்குன்னு பாருங்க. இந்த டாய்ல இதுல வந்து ஃபுல்லாவே இந்த டாய்ல ஷேப்ஸ் தான் இருக்கு. என்னென்ன ஷேப்ஸ் இருக்கு? கியூபாய்ட்ஸ். ஏன்னா வந்து இங்க ஒரு கியூபாய்டு இருக்கு, இங்க ஒரு கியூபாய்டு இருக்கு. கரெக்ட்டா? அதனால நம்ம ப்ளூரல் எழுதலாம். அது கியூப். ஸோ இங்க ஒரு கியூபாய்டு இருக்கு, இங்க ஒரு கியூபாய்டு இருக்கு. அதனால நம்ம கியூபாய்ட்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். அப்புறம்
cubes. கியூப்ஸ் இருக்கு 1 2 3 3 கியூப்ஸ் இருக்கு, அதனால ப்ளூரல் ஃபார்ம்ல எழுதிக்கலாம் கியூப்ஸ், கியூபாய்ட்ஸ் அந்த மாதிரி எழுதிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, இவங்க தான் ஜெயா. இந்த ஜெயா வந்து என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். ஜெயா மேட் சம் ஹவுசஸ் யூசிங் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ். ஸோ ஜெயா வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் யூஸ் பண்ணி சம் ஹவுசஸ் வந்து மேட் பண்ணுறாங்க. ட்ரை டு பில்ட் சச் ஹவுசஸ், டவர்ஸ், ராக்கெட்ஸ் எக்ஸெட்ரா யூஸிங் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் அவைலபிள் அரவுண்ட் யூ. ஸோ உங்களை சுற்றி உங்கள் வீட்டில் இருக்கும் இல்லையா, அங்கே வந்து நிறையா ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும், டாய்ஸ் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி என்ன பண்ண சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஹவுசஸ் பில்ட் பண்ண சொல்கிறாங்க, டவர்ஸ் பில்ட் பண்ண சொல்கிறாங்க, ராக்கெட்ஸ் பில்ட் பண்ண சொல்கிறாங்க யூஸிங் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நோட் தட். இப்போ இதுலேருந்து ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் வந்து உங்களுக்கு சொல்கிறாங்க, நீங்கள் நல்லா லேர்ன் பண்ணிக்கோங்க. கியூப் அப்படின்றது ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் கியூபாய்டு. கியூப் இஸ் அ ஸ்பெஷல் டைப் ஆஃப் கியூபாய்டு. கியூபும் கைண்ட் ஆஃப் கியூபாய்டு தான். ஸோ அதனால் கியூபை என்ன சொல்கிறாங்க, இஸ் அ ஸ்பெஷல் டைப் ஆஃப் கியூபாய்டு சொல்கிறாங்க. என்ன கியூபாய்டில் வந்து ரெக்டாங்கிள் ஃபேஸ் இருக்கும், கியூபில் வந்து ஸ்கொயர் ஃபேஸ் இருக்கும். ஆனாலுமே நம்ம என்ன தான் சொல்கிறாங்க, கியூப் வந்து ஒரு கியூபாய்டு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ கியூப் இஸ் அ ஸ்பெஷல் டைப் ஆஃப் கியூபாய்டு. ஸோ இது மேபி உங்களுக்கு 1 மார்க்கில் கூட கேட்பாங்க. ஓகேவா? டேஷ் இஸ் அ ஸ்பெஷல் டைப் ஆஃப் கியூபாய்டு அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் என்ன சொல்வீங்க, Cube. கியூப். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதான்? நீங்கள் இந்த மாதிரி டவர்ஸ்லாம் ரொம்ப கிட்டாக இருக்கிறப்ப, லிட்டில் கிட்டாக இருக்கிறப்ப நிறையா டவர்ஸ்லாம் வந்து பில்ட் பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரி பில்ட் பண்ணி பாருங்கள், ராக்கெட்ஸ் பில்ட் பண்ணி பாருங்கள். ஹவுசஸ்மே இன்னும் நிறைய டைப் ஆஃப், இது ஒரு டைப் ஆஃப் ஹவுஸ், இது ஒரு டைப் ஆஃப் ஹவுஸ். இதில் பார்த்தீங்கன்னா சிலிண்டர் இருக்குது, மேலே கோன் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா கீழே கியூப் இருக்குது, மேலே கோன் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கியூபாய்டு இருக்குது, மேலே 2 கோன்ஸ் வச்சுருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஒரு கியூபாய்டு இருக்குது, அதுக்கு மேலே ஒரு கியூப். இங்கே 2 பில்லர் வந்து பார்த்தீங்கன்னா சிலிண்டர் ஷேப்பில் இருக்குது. அப்புறம் இது ஒரு கியூபாய்டு, அப்புறம் இது 2 ஒரு கியூபு, அப்புறம் இது 2 கோன்ஸு. அந்த மாதிரி பில்ட் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட் வேல நீங்கள் என்ன பண்ணலாம், பில்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே. ஸோ உங்களை மாதிரி ஒரு கிட் வந்து ஒரு டவர் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் சம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.